ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷியா ஏ. இன்றைக்கி நம்ம கண்டினியூஷன் வீடியோவில் வந்து விவேகானந்தரை பற்றிய விவேகானந்தரில் பேஜ் நம்பர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 6 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேஜ் 5 பார்த்துட்டோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பேஜ் 5ல் அவர் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஸ்கூலில் உள்ள மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செயின்ட், அந்த ஒரு துறவி வந்திருப்பார். அவரை பார்த்தோன்னே இவர் பயந்து போய் ஃப்ரீஸ் ஆகி அப்படி எதுவுமே பேசாமல் நின்றுப்பாருன்னு சொல்லியிருப்பார். இப்போ வந்து அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து பயத்தில் அந்த செயின்ட் துறவி உள்ளே வந்த உடனே விவேகானந்தர் என்ன பண்ணிட்டாராம், பயத்தில் அந்த ரூமோட டோரை வந்து திறந்துட்டு வேகமாக வெளியே ஓடியே போயிட்டாராம். அந்த உருவத்தை பார்த்தோன்னே, அந்த செயின்ட் துறவியோட அந்த ஒளிவட்டத்தை பார்த்தோன்னே. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்படி நம்ம ஓடி வந்தது வந்து ஒரு பெரிய தப்பு. நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ஃபூலிஷ்னஸ் இருந்திருக்கு, நம்ம பண்ணியிருக்கக்கூடாது. இல்லாட்டி அவர் வந்து நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பார், அந்த செயின்ட் வந்து ஏதாவது சொல்லியிருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. இது நம்ம நினைக்கிறது தானே. இப்போ வந்து யாராச்சும் நம்மக்கிட்ட பேச வராங்க அப்படின்னா we have to give some space. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பயந்து போய் அப்படியே ஓடிட்டார். ஸோ அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அவரை வெயிட் பண்ணியிருந்தால் மேபி அவர் ஏதாவது சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. போனதுக்கப்புறம் வெளியே ஓடி போயிட்டார், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாரு. அதன் பிறகு அவரை வந்து நான் பார்க்கவே இல்லை, அந்த செயின்ட் அந்த துறவியை வந்து நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாரு விவேகானந்தர். அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை பார்த்தா நம்ம வந்து பயப்படக்கூடாது, அவர்கிட்ட பேசணும் அப்படிலாம் வந்து அவருக்குள்ளேயே அவர் வந்து நிறைய டைம் வந்து ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பியும் வந்து அவரால் பார்க்கவே முடியலை, அந்த செயின்ட்டை வந்து விவேகானந்தர் வந்து பார்க்கவே இல்லை. ஒருவேளை அவர் யோசிக்கிறார், ஒருவேளை அவர் வந்து அந்த துறவி வந்து ஒரு புத்தராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ்லாம் தாண்டி தான் வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டியில் வந்து கிராஜுவேட் ஆகியிருக்காரு விவேகானந்தர். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அவர் எந்த ஒரு புக்கு படித்தாலுமே வந்து அதில் வந்து லைன் பை லைனாலாம் படிக்க வேண்டிய இருக்கவில்லை. அவருக்கு வந்து படிக்கலை அப்படிங்கிறாரு. சும்மா நம்மலாம் படிக்கிறோம்ல, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஏதாவது கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன் ரீட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அவர் வந்து அப்படிலாம் வந்து லைன் பை லைன்லாம் படிக்கவே இல்லை, படிக்கலை அப்படிங்கிறாரு. ஒரு பேராகிராஃபோட ஃபஸ்ட்டு லைனையும் லாஸ்ட் லைனையும் படித்தாலே அவங்க டீச்சர் வந்து என்ன கான்செப்ட் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய அந்த நாலேஜ் வந்து எந்தளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா இன்னும் ஹையர் லெவலில் அது இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஒரு பேராகிராஃப் கூட படிக்க வேண்டியதில்லை, அது ஒரு பக்கத்தோட ஒரு ஃபஸ்ட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதையும் அந்த லாஸ்ட் லைனையும் படித்தாலே அவருக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு பர்டிகுலர் கான்செப்டை வந்து ஒரு டிபேட் மாதிரி வந்து கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு கோட்ஸையுமே வந்து அவர் வந்து எத்தனை பக்கம் இருந்தாலுமே வந்து அவரால் வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே அந்த விஷயத்தை வந்து ஆரம்பத்துலேயே அவரால் வந்து அவங்க டீச்சர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத வந்து அவரால் திங்க் பண்ண முடிஞ்சிருக்கு. அவரோட மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இவரால் புரிஞ்சிக்க முடியுது. சின்ன வயசில் இருந்தே யங்கர் ஏஜில் இருந்தே இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் அவர் சொல்கிறாரு, விவேகானந்தர் சொல்கிறாரு, நான் யங்கர் ஏஜில் இருந்தே அவருக்கு வந்து தூங்க போகும் முன்னாடி 2 தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குமா. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, எல்லையே அற்ற செல்வம், அதாவது வந்து லிமிட்டே இல்லை, அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து நிறைய வந்து பணம் இருக்கிற மாதிரியும் ஸ்டேட்டஸ் அதிகமாக ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்க மாதிரியும் இந்த சொசைட்டியில் பெரிய மனுஷங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கே ஹெட்டாக இருக்கிற அளவுக்கு இவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கான எனர்ஜி அண்ட் நாலேஜ் எல்லாமே அவர்கிட்ட இருந்துருக்கதை அவரே ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த கணமே வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்படியும் ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு தாட்டும் அவருக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து கடவுளுக்கு, அதாவது காடுகிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு அவர்கிட்டே வந்து சரணடைஞ்சிட்டு, அவர் கையில் எதுவும் இல்லை, ஈவன் ட்ரெஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா அவர் திங்க் பண்ணுறாரு, அப்படி எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட கொடுத்துட்டு சரணடைந்துட்டு அதுக்கப்புறம் வந்து
அவரோட ட்ரெஸ்ஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா கோவணம்னு சொல்லுவாங்களே அது மட்டும்தான் அவருக்கு இருக்கிற மாதிரியும், கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு மரத்தடியில் நைட்டு டயத்தை வந்து அவர் வந்து பாஸ் பண்ண அவரோட டைம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் அவர் கண்ணில் வந்து ஒரு சிந்தனை ஓடி இருக்குது. ஸோ தீஸ் ஆல் ஆர் தட். ஸோ அவர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக சொல்கிறார். அவருக்கு வந்து 2 தாட் வந்திருக்கு. ஒன்று வந்து ஹையர் லெவலில் அவருக்கே தெரியுது அவரோட ஹை பொட்டென்ஷியல், அவர் ரேஞ்ச் என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று வந்து அப்படியே டோட்டலாக ஆப்போசிட், அப்படியே கடவுள்கிட்ட அப்படியே போகிற மாதிரி. ஸோ இந்த 2 விஷயத்த அவரோட மைண்டில் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்ததில் வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு செயின்ட் வராரு, ஒரு துறை வராருன்னா அவரை பார்த்து இவர் பயந்து ஓடி இருக்கக்கூடாது. நின்று என்னென்னு பார்த்து அதை வந்து மேபி அது எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணியிருக்கணும், அவர்கிட்ட பேசியிருக்கணும் அப்படின்னு அவர் போனதுக்கப்புறம் யோசிச்சிருக்காரு. மேபி இருந்திருந்தால் புத்தர்னு நினைக்கிறாரு அவர், தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் படிப்போம், ஒரு லைன் விடாமல் வேர்டு விடாமல் படிப்போம். ஆனால் அவருக்கு வந்து அவரோட மைண்டு வந்து அந்தளவுக்கு அவருக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருந்திருக்கு. ஈவன் ஒரு சின்ன ஒரு புக்கோட ஃபஸ்ட்டு லைனையும் லாஸ்ட் லைனையும் பார்த்தாலோ, இல்லை வந்து டீச்சர் வந்து ஏதோ ஒரு பெரிய கான்செப்டை சொல்ல வரும்போது ஈவன் ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, மைண்ட் ரீடிங் வந்து அவருக்கு அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி 2 தாட்ஸ் இருந்திருக்கு. ஒன்று வந்து சொசைட்டியில் பெரிய லெவலில் ரொம்ப ரிச்சாக வெல்த்தியாக இருக்கிற மாதிரியும், எல்லாரையும் விட ஹையர் எனர்ஜி ஹையர் இதில் இருக்க மாதிரியும், இன்னொன்று வந்து அவருக்கு வந்து அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக கடவுள்கிட்ட சரணடைஞ்சு போகிற மாதிரியும், அவரை முழுசாக வந்து கடவுள்கிட்டே டெடிகேட் பண்ணுற மாதிரி அவர் வந்து யோசிச்சிருக்காரு. சிந்தனை அவருக்கு ஓடி இருக்கு. ஓகே, வி வில் see in the next. அடுத்ததில் பார்ப்போம். பை பை, டேக் கேர்.